வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டை விட்டு வெளியேற மேலும் 5000 வைத்தியர்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாச தெரிவிப்பு. எளிமையாக செயற்படுகிறோம் என்று கூறி மக்களிடம் தவறான கருத்துக்களை உருவாக்க வேண்டாம் என தயாசிரி ஜாசகர் குற்றச்சாட்டு. மலையக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஆளும் கட்சி உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் உறுதி. தொடர்ந்து விரிவான செய்திகள். இலங்கை பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் புதிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர், நாம் சந்தையை கைப்பற்றும் சவாலை இன்னமும் முழுமையாக எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று நினைவுபடுத்தினார். இருப்பினும் தற்போதுள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் ஏற்றுமதி துறையின் வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை அரசாங்கம் வழங்க தயாராக உள்ளது என்றும் கூறினார். உலக சந்தை தற்போது ஒரு சங்கிலியாக மாறியிருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டியது அவசியமாக உள்ளது. பிடிவாதமாக தனிச்சையாக செயற்பட்டால் எந்த சந்தையினையும் வெல்ல முடியாது என்று வலியுறுத்தினார். தரம் உயர்ந்த சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதில் அரசாங்கம் முனைந்துள்ளதாகவும், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிகரித்து மின் கட்டணங்களை நிலையாக குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருந்தார். ஒரு சிறிய தவறுக்கேனும் பொருளாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே பொருளாதார கோட்பாடுகள் மற்றும் முடிவுகளை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும். ஏற்றுமதி துறையின் பங்களிப்பு முக்கியமானது என்பதால் அந்த துறையினரின் தேவைகள் தற்போதுள்ள பொருளாதார அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். நாடு தற்போது பொருளாதாரத்தை பலப்படுத்தும் வேலை திட்டத்துடன் கவனமாக நகர்ந்து வருவதால் இந்த கடினமான தடைகளை நாம் அனைவரும் பரஸ்பர புரிதலுடன் கடந்து செல்ல வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்களை ஊக்குவித்து அவர்களின் ஒத்துழைப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரியுள்ளார். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர தீர்மானித்துள்ளதுடன் ஏற்கனவே 2000 வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது, தற்போது மேலும் 5000 வைத்தியர்கள் தங்களின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். இது நாட்டின் சுகாதார அமைப்புக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்தார். அவர் மேலும் வலியுறுத்துகையில், 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் வைத்தியர்களுக்கு தேவையான உரிமைகளை அரசாங்கம் வழங்க தவறினால் நாட்டின் வைத்தியசாலைகள் 7000 வைத்தியர்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருக்க அதிகூடிய ஊக்கங்களை வழங்க வேண்டும் என்பது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் முன்மொழிவின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இலவச சுகாதார சேவையை பாதுகாக்க வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் வைத்தியர் பிரபாத் சுகததாச வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசகர் எளிமையாக செயல்படுகிறோம் என்று கூறி மக்களிடம் தவறான கருத்துக்களை உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய திட்டத்தினை நீக்குவதற்கான தனியார் உறுப்பினர் பிரேரணை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய அவர், ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறும் சிலர் அவர்களுக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், கொடுப்பனவுகளை நீக்க வேண்டும் என்று கூறுவதற்கு முன் சித்ரஸ்ரீ அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள். புதிய சட்டம் கடந்த காலத்திற்கு செல்வாக்கு செய்யாது என்பதோடு ஆளும் தரப்புக்கு இந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே அவர்களும் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் என்றார். தேசிய மக்கள் சக்தி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களின் முழு சம்பளமும் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்திற்கு செல்லும் நிலையில் இதை லஞ்சம் என்றே கூற வேண்டும். மக்கள் மத்தியில் வெளிப்படையாக செயல்படுகிறோம் என்று கூறி அவர்களை ஏமாற்றாதீர்கள். ஆளும் தரப்பில் பல லட்சம் சம்பளம் பெறும் வைத்தியர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளனர். கட்சியின் நிதிக்கு பணம் அனுப்ப அனுமதி வழங்கிவிட்டு எதிர்காலத்தை இல்லாதொழிக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பை வீணாக்கியுள்ளது. நாட்டின் 3ஆம் பிரஜையான சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவர் குடியிருக்க வேண்டிய இல்லம் மூடப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பெருந்தோட்ட மக்கள் முழுமையான சுதந்திரத்துடன் வாழக்கூடிய சூழல் உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதற்கான முழு ஒத்துழைப்பை வழங்க தயார் என்றும் அவர் கூறினார்.
பாராளுமன்ற அமர்வின் போது தோட்ட பகுதிகளில் உள்ள வீதிகளை அரசாங்கத்திற்கு சொந்தமாக மாற்றுவது குறித்து தனியார் உறுப்பினர் பேரணி ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய அவர், பெரும் தோட்ட மக்கள் பயன்படுத்தும் பாதைகள் தோட்ட நிறுவனங்களின் சொந்தமாக உள்ளதால் அவை புனரமைக்கப்படாமல் பயன்பாடற்ற நிலையில் இருக்கின்றன. எனவே இந்த வீதிகளை உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகளின் பொறுப்பில் கொண்டு வந்து புனரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் ஏற்றுமதியில் பெரும் பங்கு வகிக்கும் தமிழ் மக்கள் தோட்ட நிறுவனங்களாலும் அரச நிறுவனங்களாலும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சகல தோட்ட நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். தோட்ட பகுதிகளில் உள்ள வீதிகளை உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் கொண்டுவர புதிய சட்டங்களை ஏற்றுவதன் மூலம் அந்த வீதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை உள்ளூர் அதிகாரிகளை மேற்கொள்ள முடியும். நுரலியா மாவட்டத்திற்கே அதிக கவனம் செலுத்தப்படுவதையும் மற்ற மாவட்டங்களில் வாழும் தெரும் தோட்ட தமிழ் மக்களுக்கு இதுவரை எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மலையக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஆளும் கட்சி உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தோட்டங்களுக்கு சொந்தமான வீதிகளை அரசாங்கம் சுவீகரிக்க வேண்டும் என்று கோரிய எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹேஷா விதானகை முன்வைத்த தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் மலையக மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகியுள்ளதால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று தண்ணீர், சுகாதாரம், வீதி, வசிப்பிடம் போன்ற அடிப்படை உரிமைகள் கூட கேள்விக்குறியாக உள்ளது என்று குறிப்பிட்டார். மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் இருந்து தொடர்ந்து பேசி வருகின்றது. கடந்த கால ஆட்சியாளர்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த முயற்சியும் செய்யவில்லை. பாரபட்சம் காட்டப்பட்டதை அந்த கட்சியை சேர்ந்தவர்களை ஒப்புக்கொள்கின்றனர். தேசிய மக்கள் சக்தியாக நாம் மலையக மக்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை தேசிய நீரோட்டத்தில் ஒன்றிணைக்கவும் உறுதியளிக்கின்றோம். நாம் இளைஞர்களாக இருப்பது என்பது அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மலையக மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இதுவரை செய்யாத பலவற்றை நாம் செய்ய இருக்கின்றோம். மலையக மக்களுக்கு உரிய உரிமைகளோடு 5400 வீடுகளை அமைத்து வழங்க திட்டமிட்டுள்ளோம். மீறியபத்த மற்றும் கபரகல பகுதிகளிலும் உரிய உரிமைகளோடு வீடுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மலையக மக்களையும் சேர்த்து அவர்களின் லைனர்கள், வீதிகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகளை புனரமைக்கவும் திட்டமிட்டுள்ளோம். நாம் கூறியதை செய்வோம் என்பதால் தான் மக்கள் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்தனர் என்றும் அம்பிகா சாமுவேல் வலியுறுத்தினார். 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலையக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார். அவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக மலையக மக்களானவர்கள், மலையக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது. அவர்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும், வீதி அமைப்பாக இருக்கட்டும், அல்லது சுகாதார தேவைகளாக இருக்கட்டும், வாழ்விடமாகட்டும், இன்று வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதை குறித்து தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய தேர்தல் களங்களில் கூட நாங்கள் அதிகமாக பேசினதற்கு காரணம், இன்று வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அமைச்சாகவே வைத்திருந்தாலும் மலையக மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்குமூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே இன்று தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் விசேஷமாக மலையக மக்களுடைய அடிப்படை தேவைகள், விசேஷமாக உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்ததாக இன்று கிராமப்புறங்களுக்கும் எங்களுடைய விசேஷமாக தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலத்தில் சொன்னது போல தேசிய நீரோட்டத்திலே மலையக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது, நாங்களும் இலங்கையர்கள் என்ற உரித்தோடு அவர்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கிற எல்லா வரப்பிரசாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணக்கரு எங்களுக்குள்ளே இருந்தது. அது இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். மலையக மக்களுக்கான வீட்டு உரிமை சார்பான வீடுகளை குறித்து காணி உரிமையற்ற ஒரு 7 பேஜ் காணிகளை மாத்திரம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக 5400 வீடுகள் ஒப்புதலோடு உறுத்தோடு கூடிய, அதே போல எல்லா விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் மலையக மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். விசேஷமாக கபரகல, மீரியபெத்த போன்ற மக்கள் அவர்கள் வருட கணக்காக 2-3 வருடங்கள், சிலது 10 வருடங்களுக்கு மேற்பட்ட நிதியிலே அவர்கள் முகாம்களிலே வசித்தவர்களுக்கு இன்று ஒப்புதல் கூடிய பத்திரங்களோடு, உறுதி பத்திரத்தோடு கூடிய நிலங்கள் வழங்குவதற்கும், வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும், உட்கட்ட அமைப்பு சார்ந்த எல்லா வசதிகளையும் அமைத்த வீடுகளை கட்டி அமைப்பதற்கு
செய்வதற்கு நாங்கள் முன்னிலை வந்திருக்கிறோம். இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் அறிவிப்பின்படி எதிர்வரும் 25 மற்றும் 27ஆம் தேதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் அனைத்து வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனத்தின் ஆரம்ப விலை 55 லட்சம் ரூபாய் முதல் 60 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பேரில் மேலும் 2 முதல் 3 வாரங்களுக்குள் தொடர்ச்சியாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முற்பணம் செலுத்தி மோசடிக்கு ஆளாக வேண்டாம் என நுகர்வோருக்கு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் எச்சரிக்கை விடுக்கின்றது.